வணக்கம். இன்றைக்கி சிக்கன் பெப்பர் குழம்பு செய்யலாங்க. காரசாரமான சிக்கன் பெப்பர் குழம்பு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்காங்க. கழுவி மஞ்சள் பொடி போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிடுவோம். குக்கர் வச்சுடுவோம். இப்போ நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ எண்ணெயை விட்டுடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மசாலா சேர்த்துருவோங்க. சோம்பு ஒரு பட்டை துண்டு, கிராம்பு வந்து ஒரு 4 போட்டிருக்காங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துருவோம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துருவோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வெங்காயம் செவந்து வரணுங்க. நல்லா செவக்கணும். அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். நல்லா வதக்கிடுவோம். இப்போ தக்காளியே சேர்த்துருவோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ மஞ்சள் பொடியும் கல் உப்பும் சேர்த்துருவோங்க. நல்லா சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி கொடுங்க. சிக்கனை அப்புறமா சேர்க்கலாங்க. அது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துருவோங்க. நல்லா கலந்து கொடுங்க. மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து சிக்கனோட நல்லா வதங்கும் போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா குழம்பு தூள் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அதுவும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து கொடுங்க. சிக்கனில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது புதினா, கொத்தமல்லி கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து கொடுங்க. நான் தண்ணியே ஊற்றலைங்க. சிக்கனில் இருந்த தண்ணி தான் இது. மிளகு சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. வீட்டில் அரைச்சது இது சேர்த்துப்பாங்க. நல்ல மணமாக இருக்குங்க. லாஸ்ட்டாக இதை போட்டு தூவி விட்டுருவேன். ஃப்ரை பண்ணாலும் சரி, குழம்பு பண்ணாலும் சரிங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு சிக்கன்லாம் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் 2 ஸ்பூன் போடுறேங்க. பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்து இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடணுங்க. நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். நான் தண்ணி சேர்க்கல, எதுவும் சேர்க்கல. இதுலையே கரெக்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு தோசைக்கு அருமையாக இருக்கும். இப்போ மூடி போட்டு விட்டுருவோம். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வந்தால் போதுங்க. ஒரு விசில் வரட்டங்க. அதுக்கப்புறமேட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு சிக்கன் வந்து நல்லா பூ மாதிரி வெந்திருக்குங்க. நல்லா இப்போ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரே ஒரு விசில் விட்டதுங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்து கிரேவியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.